தேவன் எப்படி எல்லாம் தேவையை சந்திப்பார் தெரியுங்களா? எனக்கு மேல கர்த்தர் ஒரு ஆபீஸ், சிஸ்டர் மகிமா மெல்கிஸ் எல்லாம் உட்கார்ந்து ஒர்க் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆபீஸ் ரூம், போதகர்கள் இளைப்பாற ஒரு சின்ன ரூம், சின்ன சின்ன ஜபங்கள் நடத்த ஒரு ரூம்ஸ், இவை எல்லாம் மேல சின்னதா பண்ணிருக்கு. அதுக்கு நிறைய செலவாச்சு. செலவான போது என் கையில திடீர்னு ஒரு நாள் அவசரமா எனக்கு அடுத்த வாரம் ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. எவ்வளவு தேவை தெரியுங்களா? 1,70,000 ரூபாய். என் கையில காசே இல்லை. நான் யார்ட்டையும் சொல்லல, அதை பற்றி பெருசா கூட பேசல. அன்னைக்கு சர்வீஸ் முடிச்சுட்டு நான் இங்க நிக்கிறேன். ஒரு ஆள் என்ன சந்திக்க வந்தா உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கிறத பற்றி பேசினாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா அவங்க சாட்சியை சொல்லிட்டு எனக்கு ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. நான் வீட்டுக்கு போய் பார்த்தேன், அதுல கரெக்டா 1,70,000 ரூபாய் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவாந்திர வெளியில என்ன வரும்? 6 வரும். பாஸ்டருக்கு தான் அவர் தேவனா இருப்பார் நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கும் அவர் தான் தேவன். இந்த தேவனை தானே நீங்களும் சேவிக்கிறீங்க. நான் இந்த தேவனை ருசித்திருக்கிறேன், நிறைய தடவை ருசித்திருக்கிறேன், 40 ஆண்டுகளாக ருசித்திருக்கிறேன். அதனால் இந்த தேவனை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ருசி பாருங்கள். சின்ன சபைங்க இது, ஒன்னும் பெரிய சபை, 10,000 பேர் உள்ள சபை இல்ல. ஆனா இந்த சின்ன சபையிலே தேவன் போதுமானவராக செயலாற்றுகிறார். அவருடைய ஒவ்வொரு செயல்களையும் நான் பார்த்து ஆச்சரியப்படுவேன். அவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்க நிச்சயமா புதுசா நீங்க பாப்பீங்க. இதெல்லாம் நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. கர்த்தர் நடத்தி தருவார். உங்க கண்களை எதை பார்க்கணும்? இந்த அவாந்தர வெளியில ஆண்டவர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு? ஆறுகள்.